ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக் பொடி மாஸ் பார்க்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி எக் பொடி மாஸ் செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு காஞ்ச மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4லேருந்து 6 மிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு பல்ல ஒரு 3 எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி சின்ன துண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் புளி ஒரு சின்ன சைஸு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இதை தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட நம்ம வெங்காயம் ரஃப்பாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 போதும். இப்போ இதையே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்து வச்சாச்சு, இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடாயில் ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இது முட்டை வேகட்டும். வெந்தோடனே இதை எடுத்துக்கலாம். வேகிற வரையும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பொடி மாசு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயை வச்சுக்கலாம். திருப்பியும் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டை, அதை போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நீங்கள் முட்டையில் போட்டிருந்தீங்கன்னா இதில் கம்மியாக போடணும். எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகணும், அதை வரையும் இதை நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை பொடி மாசை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து அந்த மசாலா எல்லாம் இதில் கோட் ஆகணும். அது வரையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஃப்ரெண்ட்டான ஒரு எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸில் கூட பிசைஞ்சு இதை சாப்பிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு எக் பொடி மாஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.